இப்போ எக்ஸாட்டிக் ஸ்பீஷஸ் மட்டும் தான் வளர்க்கலாம், இந்தியன் ஸ்பீஷஸ் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஸ்பீஷஸ் ஏன் வளர்க்கக்கூடாதுன்னா, இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி 1972 அதன்படி எந்த ஒரு இந்தியன் ஸ்பீஷஸ் லெட் இட் பி ஒரு புலி, சிங்கம், கரடி அது மட்டும் இல்லைங்க, பச்சைக்கிளி, மைனா, அணில் கூட வளர்க்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரீசன் இருக்கலாம். இந்த பேர்டு வந்து எங்கள் வீட்டில் சின்ன பேபியாக இருந்த போய் வந்து விழுந்துருச்சு, இந்த அணில் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து விழுந்துருச்சு, அதை நான் எடுத்து வளர்த்தேன்னு சொல்லலாம். இல்லை இது அடிபட்டு வந்துச்சு அதனால் நான் இதை வளர்க்குறேன்னு சொல்லலாம். எந்த ரீசன் இருந்தாலும் சரி, இந்தியன் லா படி இது எதுவுமே வளர்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஏதாவது அடிப்பட்டதை ட்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணணும். அப்படி இல்லையா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்து போய் கொடுத்துருங்க. இது மாதிரி எங்கள் வீட்டில் விழுந்தது, அடிபட்டு கிடந்தது, சின்ன குஞ்சா விழுந்தது அப்படின்னு சொல்லி எடுத்து போய் கொடுத்துருங்க. பட் நீங்கள் அதை வச்சு வளர்க்கக்கூடாது. இந்தியன் ஸ்பீஷஸ் வந்து நீங்கள் ஒரு கேஜில் வச்சு வீட்டில் வளர்க்குறது இந்தியன் கவர்மெண்ட் வந்து அபைட் பண்ணுது. இந்தியன் லா பெர்மிட் பண்ணாது. பெட்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா? ஃபாலோ மீ ஃபார் மோர் பெட்.